நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, மைவி3 ஆட்ஸ் கேஸ் லிஸ்டிங் என்னாச்சு, ஹியரிங் எப்போது? அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரியே இந்த கேஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் இறுதிக்கு போகுதா, எதுவுமே இன்னும் என்னன்னு தெரியல. சில நாட்களுக்கு முன்பு கார்த்திக் பிள்ளை பார்த்திங்கன்னா கேஸ் லிஸ்டிங் வந்துச்சுன்னா ஹியரிங் டேட்டு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் நம்பர் தெரியல, நம்பர் இன்னும் நம்பர் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். நண்பர்களே, என்ன நடக்குது, இதில் என்ன மர்மம் இருக்குது? ஏன்னா உண்மையாக சொல்கிறாங்க, மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள்லாம் கதறாங்க. ஒரு நாளும் ஒரு யுகமாக போயிட்டுருக்கு. இன்று வருவாங்க, நாளை வருவாங்க அப்படின்ற மாதிரி மைவி3 உறுப்பினர்கள் தற்போது நம்பிக்கை இழந்துட்டாங்க மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது. இதில் போதாக்குறைக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த மைவி3 உறுப்பினர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னதான் நடக்குது? மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு என்னதான் பதில் சொல்கிறது? உண்மையை சொல்கிறாங்க, கதறாங்க மைவி3 உறுப்பினர்கள்லாம். ரொம்ப பாவம் தெரியுமா? கடைசியாக நமக்கு எதிராக வீடியோ போடுற மாதிரி தான் ஆகிப்போச்சு. வரமாட்டாங்க, எம்டி வரமாட்டாங்க, பணம் கிடைக்காது, இனிமேல் வேஸ்ட்டு, நம்புறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி எதிரணியினர் பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஆகுது போலகுது. மைவி3 உறுப்பினர்கள்லாம் அதான் சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்துட்டாங்க. மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராங்க. கூடி சீக்கிரம் எல்லா நம்பிக்கையும் போயிடும் போலது. அப்படி தான் நடக்குது. இல்லை, இதில் யாராவது ஒருத்தர் அத்தாரிட்டி உறுப்பினர் கூட ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒரு குரூப்பில் மெசேஜையோ அல்லது அதே எம்டி ஃபார்ம் சேனலில் ஏதாவது ஒரு மெசேஜ் போடலாம்ல. ஏன் இது மாதிரி இருக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. இந்த மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இன்று வரும், நாளை வரும், நாளை மறுநாள் வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? யாராவது ஒருத்தர் மெசேஜ் போடணும், இதுதான் இப்படி தான் நடக்குது, இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ தானே மக்கள் மனசில் நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். எல்லாம் லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஒரு யூடியூபர் சொல்கிறார், எல்லோரும் எனக்கு காசு கொடுங்க, நான் போய் நேரடியாக அது என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்றார். இன்னும் எந்தெந்த யூடியூபரு, எந்தெந்த மைவி3 உறுப்பினர் என்னென்ன ஸ்டெப்பு பண்ணுவாங்கன்னே தெரியாது, என்னென்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ. தயவுசெய்து மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர் சார்பாக ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். தயவுசெய்து யாராவது ஒருத்தர் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக பேசுங்க. அது அத்தாரிட்டி உறுப்பினராகவும் இருக்கலாம், இல்லை யாராவது மைவி3 ஆட்ஸில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் தயவுசெய்து ஏதாவது ரெக்கார்ட் போடுங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க, மெசேஜ் போடுங்க. ஒரு நம்பிக்கை வரட்டும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்தால் என்ன சொல்கிறது? அன்றைக்கி கார்த்திக் பிள்ளை சார் சொன்னார், நம்பர் ஆகலை, நம்பர் ஆனால் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லிட்டார். அவரும் 2 நாள் ஆச்சு வீடியோ போடல. என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லோரும் அதான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன நடக்குது? மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்குள்ளே என்ன நடக்குது? கேஸ் என்ன நடக்குது?
எல்லாம் லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்லாம் கேட்குறாங்க. குறிப்பாக நகை நட்டு வட்டி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிங்கிறாங்க. நகை வச்சுருக்குறாங்க, வீட்டு பத்திரம்லாம் அடமானம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மைவி த்ரேடர்ஸ் நிறுவனம் உண்மையாக சொல்கிறேன், நல்ல நிறுவனம் தான், நம்ம எதுவும் சொல்லலை. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த யார் மூலிமா ஒரு அப்டேட் பண்ணணும். அதை விட்டுட்டு கேஸ் நடக்குது சைலண்ட்டாகவே இருந்தால் என்ன பண்ணுறது? உண்மையாக சொல்கிறான், மைவி திருவுறுப்பினர் உண்மையாக 50% நம்பிக்கை போயிடுச்சு எல்லாருக்குமே. நாமளும் எவ்வளோ நம்பிக்கை கூட்டுற விதமாக எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் தெரியுமா? நாமளும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நாமளும் சமாளிக்கலாம்? கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குங்க. நான் மட்டும் கஷ்டமாக இல்லை, மைவி த்ரேடர்ஸ் உறுப்பினர்கள் எங்கள் பகுதியில் உண்மையாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ முறை எங்கள் பகுதியில் மைவி த்ரேடர்ஸ் உறுப்பினர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன வேலைக்கு போகிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க, தினந்தோறும் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் வீடியோ போட்டேன். தினந்தோறும் நான் வீடியோ போட்டேன். சரி நண்பர்களே, தயவுசெய்து நமது மைவி த்ரேடர்ஸ் நிறுவனம் சார்பாக யாராவது கொஞ்சம் பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. மக்களிடத்தில் உள்ள பிரச்சனைகள் என்னன்னு உள்வாங்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே உள்ளே இருப்பீங்க, யாராவது இருப்பாங்க, இதுக்குன்னு அத்தாரிட்டி உறுப்பினர் இருப்பாங்க. கொஞ்சம் மெசேஜ் போடுங்க குரூப்பில். இல்லை அது எம்டி ஃபார்ம் சேனல்லே ஏதாவது முன்னாடிலாம் வீடியோ வந்ததில்லை, அதேமாதிரி ஏதாவது போடுங்க நண்பர்களே. அப்போ தான் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இருக்கும், இல்லைன்னா இந்த கொஞ்சமாக போயிடும் நண்பர்களே. தயவுசெய்து மைவி த்ரேடர்ஸ் நிறுவனம் சார்பாக யாராவது வீடியோ போடுங்க. முன்னாடி நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம ஆப்லேயே வந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஏதாவது போடுங்க நண்பர்கள், மக்களுக்கு நம்பிக்கை வரட்டும். எல்லாம் பயந்து போயிருக்காங்க, பதட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த கேஸ் எப்போது, கேஸ் லிஸ்ட் எப்போது, கேஸ் நம்பர் எப்போ வரும், இன்று வரும், நாளைக்கு வரும், எப்போது வரும், இதே மாதிரி தம்ப்நெயில் போட்டு எல்லோரும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை எழுந்துட்டாங்க எல்லா யூடியூபருமே. என் சேனல் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, இருந்தாலும் நம்ம மைவி த்ரேடர்ஸ் நிறுவனம் சார்பாக நீங்கள் யாராவது வீடியோ போடுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.